தண்ணி 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 தண்ணி. ஹலோ, யாரா சொல்றா? அனிமல் அனிமல் அனிமல். யூசிங்ண்ணா. எந்த அனிமல் ராணி? மாடா, ஆடா, பன்னியா, யானையா, யாரு? இல்ல, பெட் நேம் வச்சிருந்தாங்க ஸ்கூல்ல. அது அப்படியே என்ன அனிமல்? என்ன பெட் நேம் உனக்கு? அனிமல்னு வச்சிருந்தாங்க. அனிமலே பெட் நேமாடா? ஆமாங்க. எந்த ஸ்கூலு நீ? நான் இங்க திருப்பூர் கிட்டங்க ஆர்கே ராயல் செகண்டரி ஸ்கூல். எதுக்கு அனிமல் வச்சாங்க? காது கடிச்சிட்டு ஓடிடுவியா தூங்கும் போது யாராவது லஞ்ச் பீரியட்ல? இல்ல, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கும் அதனால. ஐயோ அம்மா, பயமாகுது. எப்படி ரஃப் அண்ட் டஃப்னு? அப்படி பாக்குற கொஞ்சம் பிராடா இருப்பேன் அதனால. ஓ, ஊருக்குள்ள நீதான் அனிமல், ஸ்கூலுக்குள்ளே நீதான் அனிமல்னு ஒரு ஊர் ஸ்கூலே ஏமாத்தி சுத்திட்டு இருந்திருக்க. சரி, இங்க பிஜேபியில் வந்து அடிச்சு போடுவாங்க, துப்பாக்கியில சுட்டுருவாங்களே, என்ன பண்ணுவ? கிரிட்டுன்னு மகட்டி கண்ணு இருக்குல்லங்க. அனிமல்கிட்ட போய் கண்ணு இருக்குமா? அனிமல் வந்து இப்போ உல்ஃப் ஓடுறேன்னா பின்னாடியே துரத்துன்னு சுற்ற மாட்டாங்களா? எந்த அனிமல்கிட்ட கண்ணு வச்சிருக்க வாழ்க்கையில? நீங்க சொன்ன மாதிரி கடிச்சு வச்சுட்டு ஓடிட வேண்டியதா? அவன் கடிச்சு வச்சுட்டு ஓடிடுவான். பயங்கர அப்படியே ஸ்குவாடா வந்து 4 பேர் கட்டிச்சு கொதறிடுவேன். கரெக்டா? அனிமல்ரா அப்படின்னு பஞ்சலாம் பேசுவியா கடிச்சிட்டு? அதுவும் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா பேசிடுவோம். அப்படியா? சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். என்ன பண்ற நீ இப்ப? அனிமலாவே வாழ்க்கை வாழ்றியா இல்ல மனிதனா தான் இருக்கியா? இப்போதைக்கு அனிமலா தான் வாழ்ந்துட்டு இருக்கணுங்க. அனிமலா தான் வாழ்ந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுவ டெய்லி எழுந்துச்சு காலைல? 4 நரி, 4 பூனை, 4 ஆடு சாப்பிட்டுட்டு அங்கிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருப்பியா? இல்ல என்னதான் பண்ண வாழ்க்கையில? இல்லைங்க, நான் வீட்டுலதான் இருக்கேனுங்க இப்போதைக்கு. இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றேங்க. அனிமல்னா வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகே சூப்பர். குகையில இருக்க, உன்னோட குகையில காத்துட்டு இருக்க, ஏதாவது இறம் வரும் சாப்பிடலான்னு. ஆமாங்க. மான் போச்சுன்னா அடிச்சு தூக்கிடுவ கிரிட்டுன்னு. புலிமானை வேட்டைதான் ஆடுமடா காட்டில், மான் புலியை வேட்டைதான் ஆடுமடா கட்டில். கட்டில் ஆட்டம் போடுவியா ப்ரோ? அனிமல் ப்ரோ. ப்ரோ, வைஃப் வேற பக்கத்துல இருக்காங்க. அப்படியா? அப்ப அனிமல் தான் அந்த அனிமலா இருக்கும். இவ்வளவு நேரம் நான் உன்ன புலி சிங்கம் நினைச்சு பேசிட்டு இருந்தா, இப்பதான் தெரியுது மீயாவுங்கிறிய. அருமையான அனிமல் தான். சொல்லுங்க அனிமல். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே சொல்லுங்க. எப்ப அனிமல் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு? மேரேஜ் இப்பதான் 1 year ஆச்சுங்க. 1 year இதுலதான் பிஜிஎம் தான். பிஜிஎம் பா வேட்டையாடி இருக்கீங்க. வேட்டையாடவே வெறியோட சுத்துறா. எப்படி அந்த கதை சொல்லுங்களேன், நாங்க கேக்குறோம். நல்லா இருக்கு. அதாங்க ரேண்டமா வந்தாங்க. ஒரு 5 years ஆச்சு. அப்பெல்லாம் உங்க லைவ் பார்த்துட்டு இருக்கப்போ. ஓகே. 5 years ஆச்சு. அவங்க ஆந்திரா. ரேண்டம்ல வந்து அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சுங்க. நீ அப்படியே காப்பாத்திட்டீங்க. அப்படியே அனிமல் மாதிரியே விளாண்டு தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. வா ஸ்குவாட் போயிட்டேன். ஐயோ தரமான ஆளா இருக்கீங்களே அனிமல். சூப்பர். டிவோர்ஸ் ஸ்குவாட் கூட்டு போய் கவர்ந்துட்டீங்க. ஆமாங்க. சூப்பர். எப்ப அவங்க வீட்டுல எப்படி ஒத்துக்கிட்டாங்க உங்க ஃபேமிலிலாம்? நீங்க தான் வெறும் அனிமலாவே இருக்கீங்களா? மனிதனாவே மாறல கட்டி கொடுத்தாங்க? அதான் தூக்கிட்டு வந்துட்டேனுங்க. ஐயோ உண்மையாலுமே நீங்க அனிமல் தான் போலயே. ஓ அங்க போய் எப்படி தூக்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு புரியல. அவங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா இல்ல வந்து நீங்க மாஸ் பண்ணிட்டீங்களா அங்க போயிட்டு? இல்ல, கேஸ்ட் வேற வரீங்க. அவங்க ரெட்டி. அதனால அந்த விவேக் மாதிரி தாங்க போய் தூக்கிட்டு வந்துட்டோம். சூப்பர். எது சொல்ல அவங்க ரெட்டினா வாயில விட்டுவாங்களே? ஆமாங்க, அதெல்லாம் அந்த எல்லாமே நடந்துச்சு. தப்பிச்சு சட்டையெல்லாம் எல்லாம் தப்பிச்சு வந்துட்டோம். சூப்பா. கதையே ஒரு வெறியான கதை வச்சிருக்கீங்களே. வெரி 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 வெரி. இது எப்ப நடந்துச்சு இந்த பிரச்சனையெல்லாம்? இப்ப ஜனவரி மந்த்துங்க. இந்த ஜனவரியா? ஐயோ, இன்னும் ஆறவே போடல, அதுக்குள்ள பஞ்சலக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. வாயில விட்டுட்டு போறாங்க. பார்த்துட்டு அவ்வளவுதான். தண்ணி தெளித்து விட்டாங்க. தண்ணி தெளிச்சிட்டாங்க. ஓகே.
நீங்க அப்படியே அனிமலா இருந்து தண்ணிக்குள்ள பூந்துட்டீங்க. இனிமேல் நம்ம மீன் வாசியா அவ்வளவு மாறிடலாம் அப்படின்னு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நிலத்துல இருந்து கடலுக்கு போயிட்டா கடலுக்கு போயிட்டீங்க. சூப்பர். வெரி, வெரி. ஆனா ஆமா. சந்தோஷம் தான் எங்களுக்கெல்லாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு பெரியான ஒரு உண்மையான சிங்கம் மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. வெரி, வெரி, வெரி. இப்போ 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 அவன் இப்போ இப்போ நீங்க அனிமலாவே பண்ணிருக்கீங்க. அவங்க வீட்டுல பவுன்லாம் போட்டிருக்க மாட்டாங்களே, உங்களுக்கு சீர்வரிசை பவுனு ஆமாங்க. எதுவுமே. இப்போ நீங்க எப்படி? எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க எப்படி ஆமா. வாழ்க்கை ஓட்டுறீங்க? கஷ்டமா இல்லையா? ஆஹ் இல்லைங்க, நமக்கு இப்போ அன்றாட தேவைக்கு உண்டானது எல்லாமே நம்மளே சம்பாதிச்சிடுறோம். எப்படி? ஹவ்? எப்படி சம்பாதிக்கிறீங்க? இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவானுங்க. இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ்னா என்ன? எங்களுக்கு தெரியாது. அப்படின்னா என்னது? இந்த நம்ம அந்த சினிமா வந்துட்டு வீட்லயே செய்வாங்கல்லங்க, செட்டப்பு. ஆமா. இது ஹோம் தியேட்டர். ஹோ ஆமா, ஹோம் சினிமா ஆமா, செட்டப்புங்க. ஆமா, ஆமா, ஆமா. அது அதுக்குண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவானுங்க. எப்படி சேல் பண்ணுவீங்க? நீங்க வேற எங்கேயா வாங்கி விற்பீங்களா? டீலரா? ஆமாங்க, டீலர் கிட்ட வாங்கி நம்ம லோக்கல்ல சேல் பண்ணுவாங்க. திருப்பூர்ல? திருப்பூர்ல, இங்க நம்ம ஊர் பொள்ளாச்சிங்க, படிச்சது மட்டும் அங்க. இப்போ எந்த ஊர்ல தான் இருக்கீங்க நீங்க? நான் பொள்ளாச்சி தானுங்க. பொள்ளாச்சி. ஓகே. இப்போ அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நீங்க விற்பீங்களா? எவ்வளோ மாசம் சம்பாதிப்பீங்க? மாசம் ஒரு மாசம் ஒரு 40 to 50 வருங்க. ஒரு மாசம் ஆ. ஒரு 80 90 அந்த மாதிரி வருங்க. ஊ! அது நம்ம வேலை செய்யறத பொறுத்து. நம்ம வெறியா ஆமாங்க. வேலை ஒண்ணும் இல்லைங்க. பார்சல் வரும், அது அப்படியே வீட்ல வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படியா? எனக்கு இப்போ எனக்கு அந்த வேலை கற்றுக் கொடுப்பீங்களா? நானும் அந்த மாதிரி பார்சல் வர வச்சு நானும் ஒரு 1,00,000 ரூபா மாற்றிக்கிறேன். அது எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? ஏன்? ஏன் என்னாச்சு? எங்களை பார்த்தா வேலை செய்கிற மாதிரி தெரியலையா? நீங்க நீங்க தான் யாரையும் பார்க்கவே மாட்டீங்களே, ஓ மீட் பண்ணி பேசவே மாட்டோம். ஓ ஓ அப்போ மீட் பண்ணல பேசணுமா? இப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? நல்லா இருக்கீங்களா? அதான் அந்த பழைய ஒர்க்கில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படியே சொல்றதுங்க. ஓகே, ஓகே. அது யூஸ் உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது இப்போ? இப்போ 29ங்க. மே வந்தா 30 ஆயிரும். பா 20. அப்போ எத்தனை வயசுலேருந்து பிஜிஎம் விளாடுறீங்க? காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த 2018ல அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆமாம். பண்ணேங்க. அதாவது பிஜிஎம்மே உங்கள் வாழ்க்கையே மாற்றிருக்கு கரெக்டா? ஆமாங்க. உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்களா எல்லாரும்? உங்கள் வீட்டில்? ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலைங்க. ஒரு ஆ 1 இயர் மேல வெயிட் பண்ணேன். ஓ அப்புறம் வேற வழியில உனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு கட்டி வச்சுட்டாங்க. இப்போ ஜனவரி மாதம் தானே சொன்னீங்க? இப்போ ஆமாங்க. இப்போ உங்கள் வீட்டிலலாம் எனக்கு நான் பப்ஜி ஸ்டார்ட் பண்ணப்போ இவங்களும் வந்துட்டாங்க. எங்கேருந்து? அதுதாங்க ரேண்டம்ல வந்து கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆமாம். இல்லை இல்லை உங்கள் வீட்டில் வந்து எப்படி இப்போ நீங்கள் இப்போ ஜனவரி தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? ஆமாங்க. 1 வருஷம் ஆக போகுது இப்போ. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் 1 வருஷம் ஆனிவர்சரிக்கு. சூப்பர். தேங்க்யூங்க. பெருமையாக இருக்குது. இந்த 1 வருஷத்தில் எப்படி உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்குறேன். உங்கள் அப்பா மம்மி டாடி எல்லாரும்? இல்ல, நாங்க ஸ்டார்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சுங்க பண்ண ம் ஆரம்பிச்சு. நான் ஆ ஒரு 3rd இயர் லாஸ்ட்லயே சொல்லிட்டேன் வீட்ல. ஓ அப்புறம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் அக்கா கிட்ட சொன்னேன். அப்புறம் ம் அக்கா அப்பாட்ட சொன்னாங்க. அப்புறம் அம்மாட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி கன்வின்ஸ் பண்ணி பண்ணிட்டேன். பா ஆனால் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது ஸ்டோரி. சீரியஸ்லி. எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி. நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும்? சந்தோஷமா இருக்காங்க. சரி. இப்போ நீங்கள் இப்போ பிடி ஸ்கூலில் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் ஆல்ரெடி எல்லா லைஃபே செட்டில் நானு பண்ணிருக்கீங்க. அவங்க தான் அதிகமா லைவ் பார்ப்பாங்க. அவங்க ஆ நீ இப்படி சும்மா ஆடுறதுக்கு அவங்க கூடயே ஆடினா பேராச்சும் கிடைக்கும்லன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. ஓஹோ! அப்படியே அப்போ வந்து நீங்களா வரல. உங்கள் வீட்டம்மா அமுச்சு விட்ருக்குது. போய் உருப்பிடுற வழியை பாரு, சும்மா நாச்சு கேம் விளாடாது அப்படின்னு. ஆனால் ஆமா. அது என்ன எப்போவுமே வீட்டம்மா இப்போ சொல்கிறது கேட்டிங்கன்னா பொழைச்சிக்குவீங்க. அது அவங்க அது அது உண்மைதான் அது. ம் வெரி குட், அவங்க வெரி தான் குட். ஐபேட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்காண்டிதான் விளையாடுன்னு சொல்லிட்டு. ஐயோ! என்ன என்ன எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையே. அதாவது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்டையர் தமிழ்நாடோட பிஜிஎம் விளையாடுறவங்க எல்லாரோட கனவுமே இதுதான். ஆனால் அந்த கனவுல நீங்கள் வாழ்றீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இப்படி யாரும் இல்லையேடா அப்படின்னு தான் உங்க ஸ்டோரி கேட்கும் போது எல்லாம் வயிற்றுல எரிதடி வாழா பேர போடுடி அப்படி அங்க பாடுறா ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னு
சந்தோஷமா இருக்கு. ஆனா ஜெயிச்சிருக்கீங்களே, அது வந்து ஒரு வெறியான வெற்றி தான். அந்த டிசிஷன் வந்து நன்றி. யாருமே போக மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. என்னடா கேம்ல வந்து இப்படி சட்டமா அப்படின்னு. பட் ஆனா ஆமா. அந்த அந்த எல்லாரும் நினைப்பாங்க நீங்க லக்குன்னு. ஆனா நான் சொல்றேன், நீங்க எடுத்த முடிவு தான் அந்த லக்கு. நம்ம இதுக்கு ஃபோமா இருக்கணும். நம்ம இதை வந்து இதை பண்ணணும்னு நீங்க ஒரு முடிவு எடுத்து பார்த்தீங்களா? வெறும் கேமோட போயிடக்கூடாது அப்படின்னு. வெரி நன்றிங்க. ஐயோ! எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வாரில் வந்து உங்களை நான் வந்து ஒரு நல்ல டீமாக போடுறேன். ஏதாவது பண்ணி சாதிங்க. சாதிச்சு பெரிய ஆளா சரி. வாங்க. ஓகேவா? ஆ மாதம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலையை பிடிங்க. அப்போ தான் உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க ஓகே. ஆந்திராலேருந்து. ஆந்திரா தானே? ஆந்திராவா ஆமா தெலுங்கானாவா? ஆமாங்க. ஓகே. அனந்தபூர். அனந்தபூரா? என்ன எல்லாமே ஏலியே வருது. ஆமா புஷ்பா 2. புஷ்பா ஆமா. பார்த்தீங்களா? புஷ்பா ஃப்ளவர் லடா ஃபயர் பார்த்த மாதிரி பார்த்துட்டீங்க. ஓ, இப்போ சண்டை போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ 2 மொழி படம் பார்ப்பீங்க கரெக்டா? சரி. அதுதான் பிரச்சனையேங்க. உங்க வீட்டம்மா வந்து ஒர்க் போறாங்களா, இல்லை அவங்க வீட்டில் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்க வந்துட்டு பண்ண முடியாது இல்லைங்க. அதனால கூப்பிட்டு வந்துட்டேன். பெங்களூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒர்க் பண்ணாமல் இருக்காங்களா? ஆமாங்க, வீட்டில் தான் இருக்காங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. ஏன் நீங்கள் ஒர்க் அனுப்பலையா? அவங்க இப்போதைக்கு போக முடியாதுங்க. கொஞ்சம் போக ஆ முடியாத சூழ்நிலை. ஏன்னா அதுவும் கரெக்டு தான். இப்போ நீங்கள் வேலைக்கு அனுப்பிச்சிட்டுனா ஊருக்குள்ளே புளுத்தி போட்டு விடுவான், கிளுத்தி அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டுருவான். பாத்தியா உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்றவாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருங்க. கரெக்டு. ஸ்டேபிள் ஆமா, ஆகிட்டா அது வேணுவாங்க. ஒண்ணு இருக்குங்க. அது ஒன்று கரெக்டு. ஏன்னா பார்த்தீங்களா அப்படின்றவானுங்க. கண்ணு பட்டுற போது எங்கள் கண்ணெல்லாம் பட்டுருச்சு. சுற்றி போட்டுக்கோங்க இன்னைக்கு மறக்காம. அ, அ, எனக்கு already சந்தோஷம். நிறைய எனக்கு சந்தோஷம். ஆனா எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்குள்ள எல்லாம் போய் முட்டை பதிச்சு வச்சிருவானுங்க. புரியுது. இவன் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. சரியா? அதனால ச- இப்ப சுத்தி போட்டுவோங்க. சரியா? நன்றிங்க. சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பி. டேய் இப்படி எடுத்து போடுற ஒரு நல்ல டீம்ல. சரி. ஹாய் ஹாய். யாரா சொல்ற? எஸ்டிஆர். நீங்க பாரு, நீலாம் சத்தியமா எஸ்டிஆர் வேஸ்ட் எஸ்டிஆர். இங்க ஒரு வர்ற மனித குல மாணிக்கமே நின்றுக்கிறாரு. நீ எல்லாம் எதுக்கு ஆனழகன் பூலழகன்னு நீலாம் எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல. உண்மையாலுமே ஒரு மயிருக்கு லாய்க்கில்ல. அனிமல் ப்ரோலாம் தமிழ்நாட்டோட கனவை நிறைவேற்றிருக்காரு. தமிழ்நாட்டோட தலைவனே நம்ம ஆள் தான். என்ன கதை ப்ரோ? என்ன கதையா? என்ன கதை? லைவ்ல போய் பார்த்துக்க போ. அனிமல் ப்ரோ, நான் இன்வைட் பண்றேன். அனிமல் ப்ரோ, நீங்க அப்படியே சாப்பிட்டு சந்தோஷமா வெயிட் பண்ணுங்க, வரேன். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்குறதெல்லாம் வீட்டுக்கே வந்துடும். ஊட்டிகிட்டே சாப்பிடலாம், சாப்பிட்டே ஊட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, வெயிட் பண்ணுங்க, எடுத்து போடுவோம். ஓகே. ஓகே. அதாவது எந்த மாதிரி பாரு, இப்படிதான் புரிஞ்சு வாழ்க்கை. ஐயோ, கனவுல வாழ்றாருயா நம்ம அனிமல் ப்ரோ. ஐயோ, நானே கண்ணு போடுறேனே. எத்தனை பேருக்கு அமையுங்க சொல்லுங்க. நீங்களே போய் விளையாடுங்க, உருப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டம்மாவே அனுப்பிவிட்றாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இந்த கிரிக்கெட்லாம் சொல்லுவாங்க, சனி ஞாயிறு விளையாட அனுப்புன மனைவி கிடச்சா அவ்வளோதான் சொர்க்கம் அப்படின்னு வைங்க. அந்த மாதிரி கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து நீங்கள் போய் விளையாடுங்க, ஐபேட் நான் வாங்கி தரேன் அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு 12 மணி நேரம் லைவ் வந்து நேக்காக போட்டிங்கன்னா இல்ல, சரியா? அதான் காலையில இருந்து நைட் வரைக்கும் அதான் வேலைங்க. அதான் வேலை. கரெக்டா இருக்கும். நீங்கள் ஏன் ஒரு கப்புளாக வந்து விளையாடக்கூடாது? கப்புள் கேமர்ஸ் வந்து அவங்களுக்கு விளையாடணும் ஆசை தான். ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு விளையாட வராது. அப்புறம் நீங்களாம் விளையாண்டுருக்கீங்க ஏற்கனவே. அவங்கள ரீகால்ல மட்டும் நிறுத்திட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். அந்த சமயத்தில் கூட உங்களை வந்து காப்பாத்துறது தான் அவங்க வேலையா? பரவாயில்ல. சப்போர்ட் சிஸ்டம். குட் சப்போர்ட் சிஸ்டம். வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு கப்பல் கேமரா ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல. ஏன்னா ரைட் ட்ரையலாக நீங்கள் ஒரு மேரிட், ஸோ அதனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஊருக்குள்ளே எதுவும் கொளுத்தி போட மாட்டாங்க. அதனால நீங்கள் கப்பல் கேமரா போனீங்கன்னா 2 பேருமே, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, யாரோட எனர்ஜி எஃபோர்ட்டையும் வீண் பண்ணக்கூடாது. நீங்கள் 2 பேரும் விளையாடனா பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் ஆட, அவங்க பாட, அவங்க பாட, நீங்கள் ஆட, ஊரெல்லாம் கைத்தட்டி சிரிக்க வெறியாக இருக்கும். ஏன்னா ஏன் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கப்பல் கேமர்ன்ற ஒரு ஸ்லாட் வந்து 0 இன்னும் காலியாக இருக்குது.
புரியுதா உங்களுக்கு? புரியுது, புரியுது. அது நான் புரியுது. சொல்கிறேன். ஓகேவா? சரி ஓகே. சரி, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன் உங்களை கண்டிப்பாக ஆ, இன்வைட் பண்ணி போடுறேன். ஓகே. ம் ம் ஆ, என்னோட கங்க்ராட்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க அவங்களுக்கு. போட்டார். ஓகே.